பவதி பிட்சான் தேவி, பவதி பிட்சான் தேவி. பைய காட்டுங்க. வேண்டாமா, வேண்டாம். உன்னோட கையால நான் பிச்சை பார்க்கணும். எனக்கு பிச்சை போடுற கைகள் புண்ணிய செஞ்ச கைகளா இருக்கும். அப்படின்னா என்ன? என் கை பாவம் செஞ்ச கையா? எடுக்கிறது பிச்சை, இதுல திமிரு வேறயா? வேணும்னா வாங்கிக்க, இல்லைன்னா நடைய கட்டு போ. பவதி பிச்சாந்தி, பவதி பிச்சாந்தி. இந்த வீட்ல புண்ணியம் செஞ்ச கைனா அது என் கை மட்டும்தான், வேற யாரும் இல்ல. இந்தா. வெறும் புண்ணிய செஞ்ச கையா இருந்தா மட்டும் பத்தாது, புண்ணியத்தை மட்டும் செஞ்சவங்களா இருக்கும். அப்படின்னா சரி, என்னை விட அதிகமா புண்ணியம் செஞ்சவங்க எங்க அப்பா இருக்காரு, கூப்பிடட்டுமா? அவரு கொடுப்பாரு, ஆனா பிச்சை இல்ல, 2 அரை. புண்ணியம் செஞ்ச அவர் கையால் அரை வாங்கிட்டு போறியா, இல்ல வாயை மூடிட்டு நான் கொடுக்கறத வாங்குறியா? அப்படியெல்லாம் கண்டவங்க கையால நான் பிச்சையெல்லாம் வாங்க முடியாது. உங்க வீட்டுல இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடு. அவங்க கையால பிச்சை போட்டா நான் என் பாட்டுக்கு போயிடுவேன். நீ என்ன ஜோசியக்காரரா? வெளியே நின்னுக்கிட்டு உள்ள இருக்கிறவங்க உங்க கண்ணுக்கு எப்படி தெரிவாங்க? எவனும் ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கான், அவனுக்கு உன் கையால தான் பிச்சை வாங்கணுமா? சீக்கிரம் போய் போட்டுட்டு வா, ஒழிஞ்சு போகட்டும். நான் இங்க இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? ஏதாவது மாய மந்திரம் செய்யறவனா தான் இருப்பான். பிச்சைக்காரன் விஷயத்துல வந்து நிக்கிறான், அதனாலதான் கண்டுபிடிச்சிருக்கான். போய் இதை கொடுத்துட்டு வா, அவங்க வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். பைய காட்டுங்க. மல்லி, ஏமா மல்லி இப்படி பயப்படுற? கடிக்கி, ஒரு சந்தோஷமான செய்தி. என்னாச்சு விருப்பாக்ஷா? அந்த மல்லிய பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? விஷயமா? மல்லியே கிடைச்சிட்டா, இனி எந்த பயமும் இல்லை. மல்லியே கிடைச்சிட்டான்ற போது விக்ரமும் கிடைச்ச மாதிரி தான். எங்க? அந்த ருத்ரையனோட வீட்டுல இருக்காளா? விஷயம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு போல இருக்கு. அந்த ருத்ரையன் அவளை வீட்டுல அடைச்சு வச்சிருக்கான் போல இருக்கு. வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கானா? முதல்ல அவ எப்படி அவன் கிட்ட போய் மாட்டினா? அந்த ஆள் எதுக்காக இவளை வீட்டுல அடைச்சு வச்சிருக்கான்? இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு கடிக்கு. அன்னைக்கு சக்கராபுரிக்கு வந்து விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தான். ஆனா இன்னைக்கு மல்லியே அவன் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். என்னமோ நடக்குது. என்ன வேணா நடக்கட்டும், ஆனா மல்லி நமக்கு கிடைச்சே ஆகணும். கடிக்கி, இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. உன்னோட வித்தையை பயன்படுத்து. உன் வித்தையை பயன்படுத்தி அவளை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர்றது உனக்கு சுலபம் தான். எப்படியாவது அவளை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தே தீரணும். எனக்கு உத்தரவு போடாத விருப்பாக்ஷா. நான் வித்தைய கத்துக்கிட்டது உனக்கு சேவை பண்றதுக்கு இல்ல. நான் என் சித்திகளை அடைஞ்சது உனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அதை பயன்படுத்துறதுக்காக இல்ல. எல்லாத்தையும் நானே செய்யறதா இருந்தா
நீ எதுக்காக இங்க இருக்க? எது சுலபமா இருக்கோ அந்த பாதையில போறது தான் புத்திசாலித்தனம். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வித்தைகளை எந்த சாஸ்திரத்துல சுலபம்னு எழுதியிருக்குன்னு இதை நீ சுலபமா சொல்ற விருப்பாக்ஷா? இங்க பாரு கடிக்கு, தேவையில்லாம நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். உனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியுமா முடியாதா அதை சொல்லு. முடியாது விருப்பாக்ஷா. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சிவருத்ரையா. எப்போ யார்கிட்ட தேனொழுக பேசி யார் முதுகுல குத்தி எப்படிலாம் சம்பாதிச்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க ஆட்டோ என்கிட்ட செல்லாது. ஏன் தெரியுமா? உங்க அப்பன் பாட்ட சரித்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பத்தியும் எனக்கு தெரியாதது எதுவும் கிடையாது கனகாம்பரி தேவி. முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஆனா நீங்க என் மேல அடுக்கிக்கிட்டே போற பழிகள்ல எந்த உண்மையும் கிடையாது. உங்களை ஏமாத்திட்டு நான் தனியா எல்லா புதையிலையும் அடையணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. பின்ன உங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் வர பௌர்ணமிக்குள்ள நம்ம விக்கிரகத்தை தேடி ஆகணும். பௌர்ணமி அன்னைக்கு பூஜை நடந்தாகணும். கருட மந்திரத்தை சொல்லி ஆகணும். இதெல்லாம் நடக்கணும்னா புதையல் மண்டபத்தோட சாவி உங்க கையில இருக்கிறதுனால நீங்க தான் அதை திறக்கணும். புதையல் நம்ம கைக்கு கிடைக்கணும். அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு, எனக்கும் பங்கு இருக்கு. இது ஏற்கனவே நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒப்பந்தம். இந்த விஷயத்துல என்னைக்குமே நான் வாக்கு மாற மாட்டேன். ஆனா நீங்க தான் எப்பவுமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சந்தேகப்படுறீங்க. இப்படியே போனா இது நம்ம 2 பேரோட லட்சியத்துக்கும் முன்னேற்றத்தை கொடுக்காது. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு மல்லிகிட்ட இருந்து விக்கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சந்தேகப்படுறீங்க. உங்களால முடியாததை நான் செய்வேன். நான் மல்லிய பேச வைக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மனுடைய ஆராதகன். நீ நினைச்சா கனவுல கூட அந்த அம்மன் கிட்ட பேசவில்ல. நான் எதுக்கு? நீயே போய் அந்த காரியத்தை செய். சுத்திர சக்தியை பயன்படுத்தக்கூடிய வித்தை எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நானே அதை செஞ்சிருப்பேன். எல்லாத்த விடவும் சக்தி வாய்ந்தவன் மகமாயின்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது என் தாயோட உதவி உனக்கு எதுக்கு? நான் அம்மனை ஆராதிக்கிறவன் தான், அவளுக்கு நெருக்கமானவன்றதும் உண்மைதான். ஆனா நீ செய்யற மாயாஜாலங்கள், தந்திரங்கள், இது எதுவுமே எனக்கு தெரியாது. பரவாயில்ல விடு. எனக்கு எப்படி இந்த காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட உதவி எனக்கு தேவையே இல்லை. இங்க பாரு விருப்பாக்ஷா, என்னால என் வித்தையை பயன்படுத்தி அந்த மல்லியை இங்க கூட்டிக்கிட்டு வர முடியாது. நீயே போய் ஏதாவது பண்ணி அந்த மல்லியை இங்க கூட்டிக்கிட்டு வா. அதுக்கப்புறம் என் வித்தையை பயன்படுத்தி அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னு அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். கழுத நாய்க்கு சொன்னா நாய் தான் வாளுக்கு சொல்லுச்சான். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத விட சீக்கிரம் போய் வேலையை முடிச்சா நல்லா இருக்கும். போய் மல்லிய கூட்டிக்கிட்டு வா. மத்த வேலைகளை நான் பாத்துக்கிறேன். கடிக்கே, எனக்கு நீ உத்தரவு போடாத. உன்னோட வயசு என்னோட அனுபவங்கிறத மறந்துற. யாருடைய உதவியும் இல்லாம ஸ்ரீ சக்கரத்தை எப்படி அடையணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? யாரோட உதவியும் இல்லாம ஸ்ரீ சக்கரத்தை அடைஞ்சிடுவியா? நீ கொஞ்சம் பழைய விஷயங்களை நினைச்சு பாரு விருப்பாக்ஷா. என்கிட்ட வர்றதுக்கு நீ பட்ட பாடையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு விருப்பாக்ஷா. அப்ப உனக்கே புரியும் நான் இல்லாம உனக்கு காரியம் ஆகுமா ஆகாதான். பழைய விஷயத்துல இப்ப எதுக்கு பேசுற? நான் போய் மல்லியை கூட்டிட்டு வரேன். எப்பதான் பங்காரு இங்க வருவான்? நான் எப்பதான் அவனை சந்திக்கிறது?